தமிழகம் மற்றும் ராஜஸ்தானில் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் சூரிய ஒளி மின் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் அருண் ஜேட்லி அறிவித்துள்ளார். ஒவ்வொரு வீட்டுக்கும் 24 மணி நேரம் மின்சார சப்ளையை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று பட்ஜெட்டில் உறுதியளித்த நிதியமைச்சர் அருண் ஜேட்லி சூரிய ஒளி மின் திட்டம், காற்றாலை மின் திட்டம் உள்ளிட்ட மரபுசாரா எரிசக்தி திட்டங்களுக்கான சலுகைகளை அறிவித்தார். தமிழகம், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீரில் அல்ட்ரா மாடர்ன் சூரிய ஒளி மின் திட்டங்களை நிறைவேற்ற 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் ஜேட்லி கூறினார். ஒவ்வொரு மாநிலத்திலும் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று கூறிய ஜேட்லி, நடப்பாண்டில் ஆந்திரா, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்றும் புதிதாக 5 IITகள் மற்றும் IIM உயர்கல்வி நிறுவனங்களை உருவாக்க 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அறிவித்தார். A plan to set up 4 more AIIMS institutions in Andhra Pradesh, West Bengal, Vidarbh in Maharashtra and Purvanchal is under consideration. நதிகளை இணைக்க முதல் கட்டமாக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறிய ஜேட்லி, ஒருங்கிணைந்த கங்கை திட்டத்தை உருவாக்க 2039 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், ஹரித்வாரிலிருந்து ஹால்டியா வரை 1620 கிலோமீட்டர் நீள கங்கை நதி 4200 கோடி ரூபாய் செலவில் 6 ஆண்டில் மேம்படுத்தப்படும் என்றும் கூறினார். அனைத்து வீடுகளுக்கும் வங்கிச் சேவை விரிவுபடுத்தப்படும் என்றும், வீட்டுக்கு 2 வங்கிக் கணக்குகள் துவங்கப்படும் என்றும், அதன் மூலம் கடன் உள்ளிட்ட சேவைகளை பெற வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் ஜேட்லி கூறினார். புதிய யூரியா கொள்கை உருவாக்கப்படும் என்றும், ஸ்மார்ட் சிட்டிஸ் என்ற பெயரில் 100 துணை நகரங்கள் உருவாக்க அரசு 7060 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜேட்லி கூறினார். ஆந்திரா, ராஜஸ்தானில் விவசாய பல்கலைக்கழகங்கள் அமைக்கவும், தெலுங்கானா, ஹரியானாவில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் அமைக்கவும் பட்ஜெட்டில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், அசாமில் விவசாய ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. லக்னோ மற்றும் அகமதாபாத்தில் மெட்ரோ ரயில் சேவைகள் துவக்க முதல் கட்டமாக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் கூறிய ஜேட்லி, அனைத்து முக்கிய நகரங்களிலும் மெட்ரோ ரயில் சேவை கொண்டு வரப்படும் என்றும் கூறினார். For 2 million plus cities, planning of the metro phase must begin now. In the current financial year, I propose to set aside a scheme of rupees 100 crores for the metro projects of Lucknow and Ahmedabad. தமிழகத்தின் தூத்துக்குடி உள்ளிட்ட 16 புதிய துணை துறைமுகங்கள் உருவாக்கவும் இதற்காக 11,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் ஜேட்லி கூறினார். நபார்ட் மூலம் 5 லட்சம் நிலமற்ற விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கப்படும் என்றும், 100 கோடி ரூபாய் செலவில் விவசாயிகளுக்கென பிரத்யேக டிவி சேனலாக கிசான் டிவியை தூர்தர்ஷன் மூலம் துவக்கப்படும் என்றும் ஜேட்லி அறிவித்தார். வரவிருக்கும் காமன்வெல்த் மற்றும் ஆசிய போட்டிகளில் பங்கு கொள்ளும் விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகளுக்கு பயிற்சி அளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, ஜம்மு காஷ்மீரில் உள்ள உள் மற்றும் வெளி விளையாட்டு அரங்கங்களை மேம்படுத்த 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மணிப்பூரில் விளையாட்டு பல்கலைக்கழகம் உள்ளிட்டவையும் பட்ஜெட் அறிவிப்பில் இடம்பெற்றுள்ளன.